ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம என்ன பொசிஷனில் இன்றைக்கி இருந்தாலுமே சரி, வெதர் நம்ம டர்ன் வந்து வருஷத்துக்கு ஒரு 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 கோடி ரூபா இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம ஒரு பொசிஷனில் வந்து இருக்கோம். நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுமே ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். அங்கே வரக்கூடிய சேலஞ்சஸ் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், என்னோட டீமில் வந்து எந்த மாதிரியான பீப்புள்ஸை நான் வந்து ஹையர் பண்ணணும், கம்பெனியில் இருக்கக்கூடிய சில வீக்னஸஸ் வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி வேரியஸ் சேலஞ்சஸ் நமக்கு வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாது. அதுக்கான ப்ராப்பர் சப்போர்ட்டிங் சிஸ்டம் தெரியாமல் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸுமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தேடிட்டு இருக்க எனக்கு தான் வந்து டை சென்னை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து வந்தது. அதில் பர்சனல் போர்டுன்ற ஒரு கான்செப்டை பற்றி எனக்கு வந்து ஸோ நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னோட நண்பர்கள் யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவருக்கு இனி ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நான் போன வருஷம் வந்து அதுலேருந்து நான் வெளியே வந்திருக்கலாம். ஸோ வி கேன் ஹெல்ப் ஈச் அதர். அதே மாதிரி அவங்கள நான் கரெக்டாக கைட் பண்ணுறதோ, என்ன அவங்க கரெக்டாக கைட் பண்ணுறதோ ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம், இது ஒன்று தான் நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வித்தவுட் பிபி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ப்ராப்பர் கைடன்ஸோ ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சிஸ்டமும் இல்லாதது. தென் நம்ம சரியாக விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கான ரெக்கக்னிஷனும் இல்லாதது தான் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து எனக்கு இந்த பிபி வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. பர்சனல் போர்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆண்டர்ப்ரனருமே அது உள்ளே இருந்து கற்று பழகி அது வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதில் நான் இருந்திருக்கேன், நான் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அடைஞ்சிருக்கேன். லெட் அஸ் ஜாயின் பிபி.